பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சாதா ப்ளவுஸ் வச்சு பிரின்சஸ் கட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும் போல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் வீடியோ உடனே பார்த்துக்கலாம். இப்போ சாதா ப்ளவுஸை வச்சு ஒரு பிரின்சஸ் கட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸில் பிரின்சஸ் கட்டு வச்சா நல்லாயிருக்கும். கட் பண்ணி தைச்சா எப்பயுமே மடிப்பு பாகம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும். கீழே ஒரு ஸ்கேல் அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜாக்கெட் ஹைட்டு கொஞ்சம் அவங்க இறக்கம் கட்டுறதுனால கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து மேலே பிடிமானத்துக்காக ஒரு 1/2 இன்ச்சு வச்சு அது ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கரலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது ஜாக்கெட்டோட பின்பகுதி. இப்போ ஜாக்கெட்டோட அகலம் 10.5 இருக்குது. இதை ஒரு பாக்ஸ் லைன் போட்டுக்கலாம். இப்போ பின்பக்க கழுத்து அளவு கட் பண்ணிட்டு மடிப்பு பாகத்துக்கு நேராக மடிப்பு பாகம் வர மாதிரி வச்சுட்டு அதாவது கழுத்தளவை வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதில் கழுத்தோட நெக்கு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது ரவுண்ட் நெக் வரைகிறேன். ரவுண்ட் நெக்கு நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். கட் பண்ணுறதுனால ஷோல்டர் எல்லாமே அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரி வைக்கிறேன்.
ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு இருக்குது. இப்போ கை சுற்றளவு 5 இன்ச்சு பாருங்கள், 5. அதே மாதிரி நம்ம சைடு பகுதியில் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு நேராக 5 சமமாக இருக்கணும். 5க்கு 5 லைன் வந்து சமமாக இருக்கணும். இது 1, 1.5 இந்த மாதிரிலாம் அளவுகள் குறிப்பாங்க. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது அளவு வந்து என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோவில் இருக்கும். இப்போ வந்து பின்பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைன் போட்டாச்சு. அதே மாதிரி மடிப்பு பாகம் நம்மளை பார்க்க இருக்கணும். அந்த கட் பண்ண பின்பகுதியை எடுத்து அது மேலே அப்படியே நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நார்மல் ப்ளவுஸில் மாதிரி இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இங்கே வந்து 1.5 இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சு ஒரு இன்ச்சு கூட தேவையில்லை, 3/4 இன்ச்சு அவ்வளோ கூட வச்சுக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அப்படியே எடுத்துடலாம்.
கீழ்பாகத்தில் இதே மாதிரி கோடு போட்டு சமப்படுத்திக்கோங்க. இப்போ ஜோல்டரோட இணைப்பு பகுதியிலேருந்து பத்தரை வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. மடிப்பு பகுதியிலேருந்து 3.5 இடத்துல 1.5 2.5 இந்த 2.5 குறிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2.5லேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்து இதை வந்து இந்த மாதிரி வளைச்சிடணும். இந்த மாதிரி கோடை வந்து சேப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக ஜோல்டர்லேருந்து இங்கே 10.5, அதாவது சைட்லேருந்து 3.5, கீழேயும் 3.5 வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடணும். அதாவது இது மடிப்புக்கான ஸ்பேஸு, அதை வந்து உங்களுக்கு வந்து லைன் போட்டு காட்டியிருக்கேன். அதுலேருந்து 2.5 வைக்கணும். அதாவது மடிப்புலேருந்து 2.5 வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அந்த 2.5ல இருந்து இந்த மாதிரி வளைஞ்சு கோடு போட்டுட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். முன்பக்கம் நெக்கு வரைஞ்சிக்கிறலாம். இப்போ ப்ளவுஸில் இருக்கிற முன்பக்கத்தை அதே மாதிரி வச்சுட்டு முன்பக்க நெக்கோட லைன் போட்டாச்சு. இப்போ ஜாக்கெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கை சுற்றளவில் நம்ம எப்பயுமே முன்பக்கம் குடஞ்சி கட் பண்ணுற மாதிரியும் இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக கிராஸாக லைன் போடணும். ஏன்னா இது இப்படி பிடிக்கும் போல் இந்த பகுதி கீழே இறங்கும், அப்போ ஜாக்கெட் இறக்கமாக இருக்கும். இங்கே வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம், அந்த 1/4 இன்ச்சையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து முன்பக்கம் கட் பண்ணியாச்சு. பேக் தட்டு வந்து அப்படியே மடக்கி அடிக்கணும். இங்கே வந்து நம்ம கிளாத் கொடுத்ததே மடக்கி அடிக்கணும், ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வராது. அப்போ மடக்கி அடிக்கும் போல் கீழ் பாகத்தில் லைட்டாக ஃப்ளீட் வச்சு அடிக்கணும்.